சில இளைஞர்கள் கூட பேசினப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் உண்ணாவிரதம் என்பதே ஒரு நல்ல போராட்ட வடிவம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இஷ்யூஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டு இவருடைய தியாகம் தான் முன்னிறுத்தப்படுது. அவர் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார், மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இதுதான் ரீல்ஸாகவும் மீம்ஸாகவும் தகவலாகவும் பரவிட்டு இருக்கு. எந்த கோரிக்கைக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரோ அது வந்து வெளியில் வரவே மாட்டேங்குது. அவரே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருந்திருக்கார். ஸோ அவர் வந்து எல்லாரும் ஒன்று கூடுவான்னு நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒன்று கூடினவுடனே அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவருடைய கடந்த கால அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அனுபவம் வந்து அவருக்கு வந்து உதவுது. ஆம் ஆத்மியினுடைய இன்னொரு வடிவமாக இதை பார்க்கலாமா, இல்லை இதுக்கு பின்னால் காங்கிரஸ் மாதிரியான பிரதான எதிர்க்கட்சி இருக்குன்னு நினைக்கலாம்? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தற்பொழுது டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி ஆகட்டும், சோனம் வாங்குவா ஆகட்டும், அவருடைய நிலை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்ன, கடந்த காலத்தில் நடந்த தரவு, சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை குறித்து நம்மிடையே திரைப்பட இயக்குனர், ஏஐ நிபுணர், தரவு பகுப்பாளர் திரு ISR செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு போராட்டத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புதிய போராட்ட வடிவங்கள் வந்திருக்கு. அது சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து இப்போது நடந்துகிட்ருக்கிற டெல்லி நடந்துகிட்ருக்கிற விஷயம் வந்து நாம் பாலிட்டிக்ஸ் பேசுகிறத விட இது எப்படி இந்த இடத்துல கவனக்குவி ஏற்பட்டது அப்படின்றத பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். இந்த வடிவம், இந்த போராட்ட வடிவம், அதாவது சோனமாக்கு வந்து கடந்த காலத்தில் ஒரு சூழியலாளர், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் அப்படின்ற வகையில் இப்போ 3 Idiots படத்தினுடைய விஜய் கேரக்டரை அவரை பார்த்து தான் எழுதுனாங்கன்ற செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறவர் இந்த மாதிரி போய் ஒரு அகிம்சை போராட்டத்தில் நுழையிறது, இது இன்றைக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் வந்து சில ஜென்சி கிட்ஸ், ஏன்னா இன்றைக்கி அவங்க தானே ஹாட், அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க எதையுமே. இப்போ ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசே மாறிடுச்சு. அது மாதிரி தான் சிஜேபியும், கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியும். ஸோ அந்த பார்ட்டி ஃபார்ம் ஆனதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது திடீர்னு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? ஓகே, சரி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை அடிப்படையாக வச்சு அபிஜித் வந்து ஒரு சின்ன ட்வீட் போட்டார். அது வந்து அப்படியே வளர்ந்து ஒரு பார்ட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு அதிருப்தி இளைஞர்கள் இப்போ இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அதாவது இது அதிருப்தின்னு சொல்ல முடியாது, திருப்தியாக இல்லை யாருமே. எவ்ரிபடி ஹேஸ் மணி, அவன் வாழ்க்கையை ஓட்டிட முடியும். ஆனால் அது திருப்தி இல்லாத ஒரு. சரி, இப்போ நீங்கள் ஒரு 3 ஜெனரேஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ஒரு 2 ஜென்ரேஷனை பார்த்துருக்கேன். 70s பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிகப்பு, பாலச்சந்தர்லாம் படம் எடுப்பார். வேலையின்மையே ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. இன்றைக்கி நம்ம இந்திய இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்களா? அதான், வேலைகள் இருக்குது, எனக்கு பிடித்த வேலையாக இருக்கா? பொருத்தமான வேலை, பிடித்த வேலை. ஆமாம், பொருத்தமான வேலை சரியான வார்த்தை. எனக்கு பொருத்தமான வேலையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. என்னால் எனக்கு கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிக்க முடியும். ஓகே, திரும்ப திரும்ப நிறையா பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, இந்த கிக் ஒர்க்கர்ஸ் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் வந்து ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு போய் பட்டு தூங்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி சொல்கிற விதத்திலே தெரியும் அதுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு. ஓகே, ஸ்விக்கி ஓட்டுறீங்களா நீங்கள் அப்படின்னு ஆச்சரியமாக யாரும் கேட்குது. ஸ்விக்கி ஓட்டுறான் அவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது பணம் கொடுத்தாலும் மரியாதையை கொடுக்கல, மனசுக்கு நிறைவே கொடுக்கல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது, தொழில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நிறைவை தரக்கூடிய வகையில் அது இல்லை அப்படின்னும் போது அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஏதோ ஒரு வழி பொங்கிக்கிட்டே இருந்தது. அது வடிகிட்டு. ஆமாம், அது வந்து தியேட்டரில் போய் விசில் அடிக்கிறாங்கன்றது வந்து அவனுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. பட் அவன் எதாவது தீர்மானிக்கிற இடம்னு வரும்போது யாரோ ஒரு தலைவரையோ வழிநடத்தக்கூடியவரோ தேடுறான் அப்படின்னும் போது சிஜேபி வந்து ஒரு சட்டுன்னு ஒரு நம்ம அதுக்கு இடத்துல வந்து வடிகாலை காட்டிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு இளைஞர் அந்த மாதிரி ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நீதிபதி கூட குறிப்பிட்டார், நான் எல்லாரையும் சொல்லலை, நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கூட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இது ஏதாவது ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி கேலி பண்ணியிருந்தால் இது வேற இன்னும் பெருசாக இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ இந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்கிற இந்த இடத்துல சோனம் வாங்சு மாதிரி ஒருத்தர் அவர் பலியாகிறாரா? அவருடைய கடந்த கால செயல்பாடுகளிலிருந்து இது டைலூட் ஆகிறாரா? இப்போது சோனம் வாங்சுக் வந்து அவர் மாதிரி சிந்தனையாளர்கள் வந்து எல்லாரையும் போல் களத்தில் இறங்கி கொடி பிடிச்சிக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு போராட்டத்தில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா
மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறது வந்து அவங்களுடைய சிந்தனைகள் தான். அது வழியாக தான் வந்து அவங்க வந்து அறியப்படுறாங்க. அதனால் நேச்சுரலி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹிம்சை வழி அப்படின்னு வந்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இங்கே வந்து ஒரு ஆல்டர்னேட் கருத்தாக வந்து சில இளைஞர்கள் கூட பேசினப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் உண்ணாவிரதம் என்பதே ஒரு நல்ல போராட்ட வடிவம் தானா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றது வந்து நீங்கள் அஹிம்சை வழி அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுது. யார் மேலே கிரியேட் பண்ணுதுன்னா அவர் மேலேயே கொண்டு கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது அவருடைய ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள் சுற்றி நின்று சும்மா வேடிக்கை பார்க்கணும், எல்லாருக்குமே வந்து அவருக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அரசு மேலே ஒரு விஷயத்தை வந்து அது திணிக்குது. அது என்னென்னா எமோஷ்னல் அட்டாக், பிளாக்மெயில். இந்த இடத்துல நாம் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புவது, நாம் இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக பேசலை. இந்த விஷயங்கள் எப்படி ஆச்சு? ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம அண்ணா சார் அவனுடைய போராட்டத்தை பார்த்தோம். அங்கேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வராரு. இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து கடைசி வரைக்கும் லோக்பால் அவர் ஒரு பெரிய அளவில் அது ஆகலை. அந்த மாதிரி இங்கே வந்து தர்மேந்திர பிரதானை நோக்கி அவங்க அதிகமாக பேசுகிறாங்க. மறுதேர்வு வச்சாச்சு, அந்த சிஸ்டத்தை வந்து இருக்கிற பிரச்சனைகளை அவர் சரி பண்ணியிருக்கிறதாக, அது சரியோ தவறோ அவர் அதுக்கான தீர்வை ஓரளவுக்கு எடுத்திருக்கிறாரு. அப்போ அவருடைய ரெசிக்னேஷன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுமா? கண்டிப்பாக அவருடைய ரெசிக்னேஷன் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு அவருடைய ரெசிக்னேஷன் அவர் பதவி விட்டு இறங்குவதால் என்ன நடந்துடும். அடுத்து புதிதாக ஒருத்தர் வராரு, அவரும் வந்து பிரதான் மாதிரியே வந்துட்டு அதே பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவார். ஆள் மாறலாம், பாலிசி மாறுமா? ஆமாம். ஸோ அப்போ பாலிசி மாற்றம் தான் நமக்கு முக்கியம், ஆள் மாற்றம் என்பது முக்கியம் இல்லை. அதனால் அப்போ அந்த கோரிக்கைகளே ஏதோ ஒரு வகையில் கூர்மைப்படுத்தி வேறு மாதிரி போய் நிற்குதா? ஆமாம். ஸோ அந்த ஜென்சி கிட்ஸ் நான் பேசுகிற அந்த இளைஞர்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இஷ்யூஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டு இவருடைய தியாகம் தான் முன்னிறுத்தப்படுது. அவருடைய உடல் எடை இப்போ எப்படி இருக்குது, அவர் சர்க்கரை அளவு இப்போ எப்படி இருக்குது, அவர் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார், மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இதுதான் ரீல்ஸாகவும் மீம்ஸாகவும் தகவலாகவும் பரவிட்டுருக்கு. எந்த கோரிக்கைக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரோ அது வந்து வெளியில் வரவே மாட்டேங்குது. ஸோ அப்போது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் உண்ணாவிரத போராட்டமே தேவையில்லைன்றது வந்து சில பெண்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தால் தான் ஜென்சி இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறாங்கன்றது வந்து இந்த மாதிரி சீரியஸ் பாலிடிக்ஸ் அவங்க பேசுகிறாங்க. அவங்க சொன்னதில் இது ஒரு வடிவம். ஸோ அப்போது அவர் வந்து பதவி விட்டு இறங்கினா அது சொல்யூஷனான்னு கேட்டால் அது இல்லை தான். நானே கூட சொல்லுவேன் அது சொல்யூஷன் இல்லை. ஏன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை மீறி இந்த நாட்டு மக்களோட ஆர்வத்தை மீறி அவர் ஏதோ பாலிசி படித்து நிற்கல. அரசு சொல்வதை ஒரு மந்திரியாக, ஒரு மினிஸ்டராக அவர் வந்து செய்கிறார். அதாவது இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒரு மந்திரியின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், அதை வந்து அவர் விலகியே தீரணும்னு ஒரு உறுதியோடு நிற்கிறது சரியாக இருக்கும். இந்த மாதிரி பாலிசி மோதல்கள் ஏற்படும் பொழுது அதில் வந்து இது மாதிரியான ஒரு சிந்தனைவாதியாக கருதப்படுகிறவங்க கூட அவங்க வந்து நீட்டுக்கு எதிராக அவங்க செயல்பாடு, அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படி சொல்லி போகாமல் இப்படி சொல்வது, இது கடைசி எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போது ஒரு சிந்தனாவாதி வந்து ஒரு சிந்தனாவாதியாகத்தான் அறியப்பட வேண்டுமே தவிர அவர் வந்து ஒரு தியாகியாக மாறி அவர் எந்த நேரமும் அவருக்கு வந்து உடல்நிலைக்கு எதுவும் ஆயிடலான்ற அந்த டிபேட்டே நிறுத்தப்படணும். அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை அவர் ஆதரிப்பவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய கருத்து இதில் என்ன, அவர்கிட்ட என்ன டேட்டா இருக்குது இது தவறுன்னு சொல்கிறதுக்கு, என்ன டேட்டா இருக்குது இதை சரி செய்யலான்னு சொல்கிறதுக்கு அப்படின்றத எடுத்து அதை அரசு கூட உட்காந்து பேசி அரசுடைய தீர்மானங்களில் அவங்களுடைய சட்டங்களில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றதை சொல்லி சிலதை மாற்றி சிலதை நீக்கி தனக்கு வேண்டியதை இல்லை மக்களுக்கு வேண்டியதை வந்து அவங்க சாதிச்சு கொடுக்கணும். அதை தான் வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சில ஜென்சி இளைஞர்கள் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து அது அந்த ஆங்கிளில் அதை பார்த்தா அது சரியாக தான் தோணுது. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் வந்துட்டு அரசோட உட்காந்து பேசுவதற்கான ஒரு குழு அமைச்சு அவர் முன்னிருந்து அதை நடத்தி அதை பண்ணணுன்றது தான் என்னுடைய கருத்தும், பல இளைஞர்களுக்கு கருத்தும். எனக்கு அப்படி தான். நீங்கள் அந்த தரவுகளை வாங்கி சொல்கிறீங்க. இப்போ இதற்கு முன்னால் பஞ்சாபில் இந்த மாதிரி 3 சட்டங்களை நிறைவேற்றினாங்க. அந்த ஒரு விவசாயிகள் அது தொடர்புடைய சட்டங்கள்லாம் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு பஞ்சாப் தான் அதிகமாக பஞ்சாபியர்கள் அவங்க தான் வந்து போராடினாங்க. அரசாங்கம் அதில் வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டே விட்டுட்டு கடைசியாக அது அரவிந்த் கெஜ்ரிவால்
ஆம் ஆத்மி அங்கே ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ இந்த விஷயத்தில் ஆளுகின்ற மத்திய பிஜேபி அரசாங்கம் இதில் போராட்டங்களை எல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கே தவற விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தவற விடுறது வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்று கூடி பேசுகிற வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுமே வந்து கணிக்க தவறுறாங்கன்றது தான் வந்து. இன்னொன்று சில நேரம் கண்ட்ரோல் பண்ணவும் செய்கிறாங்க. வாட்ஸ்அப்பை நிறுத்துகிறாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி செய்வதன் வழியாக போராட்டத்தை இன்னும் அதிகமாகும்னு. கண்டிப்பாக அதிகமாகும். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அழுத்த அது வந்து இன்னும் வேகமாக வெடிச்சுக்கிட்டு வெளியில் வரதான் செய்யும். அதனால் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஒரு நாள் பிளாக் பண்ணலாம், 2 நாள் பிளாக் பண்ணலாம், 3ஆவது நாள் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன்ஸை பிளாக் பண்ணும்போது அது இல்லாமல் நிறைய டூல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்துருச்சு. உடனே அவங்க இன்ஸ்டால் பண்ணி இப்போ டிஸ்கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக ஏஐக்கான ஒரு தளம். புதுசாக ஏதாவது ஒரு டூல் வந்ததுன்னா அந்த டூல் வந்து டிஸ்கார்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டூல் பற்றின சந்தேகங்களை, அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸை வந்து எல்லாரும் கலந்து பேசி உரையாடுறதுக்கான ஒரு இடம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் வெளியிலேருந்து பார்க்கும்போது, ஆனால் அதுக்குள்ளே போனால் ஒரு பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இது பண்ணலான்ட்டு கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஏஐ கண்டென்ட் கிரியேஷன் வந்து என்ன செய்யலான்றது அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணுவதால் எதையுமே நீங்கள் வந்து தடுக்க முடியாது. வேறு வழிக்கு போகிறதா நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறீங்களே வழியாக அது பாட்டுக்கு எல்லாம் அவங்க எல்லா கம்யூனிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. வி கேனாட் ஸ்டாப் இட். இதுக்கு முன்னால் அந்த மாதிரி டெலகிராம் கூட எக்ஸாம்ஸ் அதில் வந்து லீக் ஆகுது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக டெலகிராமை நிறுத்தினாங்க. அது சரியான வழி தானே? அது இல்லை, எந்த வகையிலையும் நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை பிளாக் பண்ணுறதோ ஒரு டூலை பிளாக் பண்ணுறதோ சரியான வழியே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ வாங்ஷுக் மாதிரி ஒரு சிந்தனையாளர் கூட உட்காந்து மக்களையும் சேர்த்துக்கிட்டு அதில் பங்களிக்க வச்சு அவங்களோட சேர்ந்து சரியான ஒரு தீர்வை கொடுக்குறது தான் வந்து ஒரு அரசுடைய கடமையாகவும் சரியான ஒரு முன்னெடுப்பாகவும் இருக்க முடியும். மற்றபடி டேட்டாவை பிளாக் பண்ணுறதோ டூல்ஸை பிளாக் பண்ணுறதோ வந்து எந்த ப்ரோஜனம் கிடையாது. வேறு ஏதோ ஒரு வழி, அது வந்து ஓடுற நதி, நீங்கள் இங்கே அடைச்சிங்கன்னா இப்படி போயிடும். அது இப்போது ஒருவேளை இந்த மாணவர்களினுடைய போராட்டம், சோனம் அவர்களினுடைய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அரசு அடிபணிந்ததாக மாறி நாளைக்கு வந்து அமித்ஷா அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் ஒரு குழு நாங்களும் உண்ணாவிரதம் இருக்கிறன்ற அந்த அழுத்தம் ஆரம்பிக்கும் இல்லையா? அது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு எல்லாரும் முன் வருவாங்களா அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் ஒரு சட்டுன்னு ஒரு பொறி பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த இஷ்யூன்னு நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இஷ்யூ தான் மாணவர்களை அதிகமாக ஈர்த்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதனால தான் இதுக்கு போராட்டத்தை ஆதரவு அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸு நேரடியாக சஃபர் பண்ணுற கொஷின்ஸ், நீட்டு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. வேறு இப்போ இதுக்கு முன்னால் நான் இப்போ காஷ்மீர் இஷ்யூ, டிஃபென்ஸ் இஷ்யூ அது வரும்போது அவர்களுக்கு புரியாமல் போயிருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா எஜுகேஷன்றது வந்து இன்றைக்கி எந்த ஒரு குடும்பத்தையும் நேரடியாகவோ மறைமுகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக அந்த நீட் எக்ஸாம்ன்றது வந்து இந்தியா முழுக்க தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்குது. சரியா இல்லையான்றது பேசிகிட்டு இருக்கும்போது அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் குளறுபடிகள்ன்றது வந்து சமீப காலத்தில் அதிகமாகிடுச்சுன்றது வந்து அரசு மறுக்கவே முடியாது. தொடர்ந்து அதில் வந்து தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நடத்துகிற அந்த ஏஜென்சி வந்து ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது தடுக்கப்பட வேண்டும். அடுத்த முறையாவது டக்குன்னு அதை தடுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு மாணவரை, ஒரு பெற்றோரை நேரடியாக பாதிக்குது அப்படின்னும் போது வந்து அவங்க ரொம்ப வேகமாக இந்த கூடுகளில் எல்லாம் ஒரு இடத்துல கூடி இது ஒரு போராட்டமாக நடத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிடுச்சு. ஒரு நல்ல தலைவரும் முன்னாடி வந்து நின்றுட்டார். வாங்ஷுக் மாதிரி ஒரு போது சரி ஒரு கட்சி பாகுபாடு இல்லாமல் அப்படின்ற மாதிரி உள்ள கூடினா இனிமேல் பொலிட்டிக்கலாக மாறும். ஒவ்வொரு கட்சியாக வந்து ஆதரவு தரேன் அப்படின்னு வரும்போது வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து அவங்க டிம்பிள் அகிலேஷ் ஒய்ஃப் கூடவே தான் இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்க்குறாங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல எழுதுனா, இப்போ பஞ்சாபில் வந்து அந்த முக்கூட்டு சட்டங்கள் விவசாயம் தொடர்பாக இடும்பொழுது அது அரசாங்கம் வந்து அந்த பில் பாஸ் பண்ணுது. அரசாங்கமே மறுபடியும் அது ரிவர்ஸ் எடுக்குது. ஆனால் இந்த நீட்டை பொறுத்த மட்டும் நீதிமன்றம் வந்து மூலமாக அதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு முறையும் அரசு வந்து நீதிமன்றத்தை தான் காரணம் காட்டுது. அப்போ இதுக்கு ஒரு எல்லை வந்துரும்னு நினைக்கிறீங்களா? இந்த நீட் தேர்வுக்கு நீதிமன்றம் வழியாக தீர்வு அப்படின்றது வந்து எப்போவுமே மேல்முறையீட்டுக்கு போகத்தான் செய்யும். ஓகே, இந்த முறை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து இனிமேல் தேர்வு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா
அடுத்த முறை அல்ல அடுத்த தேர்வு வருவதற்குள் வேறு யாரோ மேல்முறையீடு செய்து அல்லது ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஒரு கேள்விக்கு உள்ளாக்குறாங்கன்னா வழக்கு திரும்ப நடக்க தான் செய்யும். ஸோ இது அரசு பார்த்து எது வேணாலும் செய்யலாம். ஆமாம், அரசு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பல காலம் தொடரணும். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணிக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. பட் நீதிமன்றம் வழியாகவே தொடர்ச்சியாக செய்கிறது மேல்முறையீடு தான் போயிட்டே இருக்கும் வழிய இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்றது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டேட்டா வழியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க. அது மாதிரி இந்த போராட்டங்கள் ஒரு அந்த சிஜேபி இது எல்லாம் திட்டமிடப்பட்டு நீண்ட நாள் திட்டமிடப்பட்டு ஒரு வெடிக்குதா? இது எப்படி நடந்தது? மேம்போக்காக பார்க்கும்போது சிஜேபியோட தோற்றம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சட்டுன்னு வெடித்து ஒன்றுக்கு ஒன்றா மாதிரி தோணுது. ஆனால் தொடர்ந்து இது வர்றதுக்கு அவரே ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் எல்லாரும் ஒன்று கூடுவான்னு நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒன்று கூடினவுடனே அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவருடைய கடந்த கால அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அனுபவம் அவருக்கு உதவுது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே ஆம் ஆத்மிலேருந்து வந்தவங்க. ஆம் ஆத்மி எப்படி பிரபலப்படுத்தணுமோ அதெல்லாம் அந்த வேலைகளில் ஈடுபட்டவங்க. இது ஆம் ஆத்மி அவரோட மேலே கேஸ் போட்டு அவரை வெளியில் அனுப்பி அவருடைய கண்ணீர் அதனுடைய வெளிப்பாடு ஆம் ஆத்மியினுடைய இன்னொரு வடிவமாக இதை பார்க்கலாமா, இல்லை இதுக்கு பின்னால் காங்கிரஸ் மாதிரியான பிரதான எதிர்க்கட்சி இருக்குன்னு நினைக்கலாமா? இது நான் பார்க்குற அந்த தரவுகளில் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணல. அஃப்கோர்ஸ் ஒருவேளை அந்த ஆங்கிளில் தேன்னா எங்கேருந்து இந்த டேட்டா கிளம்பி வருது அப்படின்றத பார்க்கும்போது இது யார் இந்த மாதிரி செய்திகளை பரப்புகிறாங்க, எப்படி மக்களை கூட்டுறாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கால் அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்க பண்ணுறாங்களா, ஏதாவது நிறுவனங்கள் பண்ணுதான்றது நம்ம கணிக்க முடியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு மேற்பார்வையில் சிஜேபின்றது ஏதோ ஒரு டக்கு நம்மலாம் ஜல்லிக்கட்டு ஒன்று கூடின மாதிரி கூட்டிட்டாங்க. ஆனால் அது தொடர்வதற்கு அவருடைய கடந்த கால டேட்டா அனுபவங்களும் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அந்த அனுபவங்கள் அவருக்கு உதவிட்டு இருக்கு. இன்றைக்கி இப்போ ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக வடிவெடுத்து அரசாங்கத்துக்கு கூட எல்லாரும் போராடிட்டு இருக்கிறதுக்கும் அவருடைய அந்த அனுபவம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலான்றது என்னுடைய கருத்து. சார், தொடர்ந்து பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் ஒரு பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த சிஜேபி போராட்டங்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்க. மீண்டும் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு சந்திப்போம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.